டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக 10லேருந்து 13 வயசு கிட்ஸுகளுக்காக. இந்திய சுதந்திர கொடியை பயன்படுத்துவதில் 2 முறைகள் உள்ளன. இந்த வித்தியாசங்கள் வரும். இந்திய சுதந்திர தினத்தன்று இந்திய தேசிய கொடியை எப்படி ஏற்றுவார்கள்? அதற்கு பதில். அடுத்தது, இந்திய குடியரசு தினத்தன்று இந்திய தேசிய கொடியை எப்படி பறக்க விடுவார்கள்? இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கூற வேண்டும். இதுதான் இன்றைய வீடியோவின் தலைப்பு. இது 13 வயதுக்குள்ள இருக்கிற 10லேருந்து 13 வயது குழந்தைகளுக்கான குயிஸ், வினாடி வினா. தெரிந்தால் பதில் சொல்லுங்கள். உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட கூட நீங்கள் கேட்டு சொல்லலாம். கூகுளை சென்று தேட வேண்டாம். இதுதான் இந்த கண்டிஷன். தெரியவில்லை என்றால் நானே சொல்லுகிறேன். இந்திய சுதந்திரம் அடைந்தது மகிழ்ச்சியான விஷயம். அதாவது பிரிட்டிஷ் அரசாங்க கொடியை இறக்கிவிட்டு சுதந்திர இந்தியாவின் கொடியை கீழே அழகாக மடித்து கட்டியிருப்பார்கள். கயிற்றில் கட்டி கீழே வைத்திருப்பார்கள். அதாவது கொடிமரத்தின் அடியில் வைத்திருப்பார்கள். அதை கயிறு கொண்டு மேலே இழுக்கும்போது மேலே சென்று அந்த கொடி விரிந்து பறந்து அதில் இருக்கிற பூக்கள்லாம் கொட்டும். அதுதான் இந்திய சுதந்திர தினத்தன்று ஏற்றும் முறை. அடுத்து இந்திய குடியரசு தினத்தன்று இந்திய தேசிய கொடியை அழகாக மடித்து மேலே கயிற்றில் கொண்டு நிறுத்தி இருப்பார்கள். ஒரு விஐபி அந்த கொடியை கீழே இருந்த கயிற்றினால் அதை இழுக்கும்போது அது பறந்து விரிந்து அதில் இருந்த பூக்கள்லாம் கொட்டி மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக, மேலே இருந்து அப்படியே பறக்கும் விதமாக அந்த கொடியை அமைத்து கொண்டாட வேண்டும். இதுதான் குடியரசு தினத்தன்று கொடியை பறக்க விடும் முறை. டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் இந்திய சுதந்திர தினத்தன்று எப்படி கொடியை பறக்க விடுகிறார்கள் என்று கவனியுங்கள். அதே போன்று குடியரசு அன்றும் எப்படி கொடியை பறக்க விடுகிறார்கள் என்றும் கவனித்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த குறிப்புகளை கமெண்ட்ஸில் பதிவிடவும். யங் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.